பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, மீனா பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னால் வேலைலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க திரும்ப அத்தை வீட்டுக்கே வந்துருவாங்க. அத்தை வீட்டுக்கு வந்து அரசி கூடயும், ராஜி கூடயும் பேசிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, மீனாக்கு செந்தில் கால் பண்ணி, "நீ வரும்போது வீட்டுக்கு வரும்போது மாவு, பால் எல்லாம் வாங்கிட்டு வந்துருன்னு" சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, மீனா அவங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாம, "உங்க பையன் தான் நீங்க இருக்க சொன்னாரு. நைட் ஃபுல்லா இருந்துட்டு நாளைக்கு வான்னு சொன்னாருன்னு" சொல்லிட்டு, அவங்கள்ட்ட பொய் சொல்லிட்டு மீனா அங்கேயே இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் செந்தில் வந்து கோட்டர்ஸ் போய் பார்த்தா, அங்க மீனா வந்து இருக்க மாட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோனையும் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. உடனே செந்தில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, "மீனா அங்க இருக்காளான்னு?" கேட்பாங்க. "ஆமா, இங்க தான் இருக்கா" அப்படின்னு சொன்னோனே, நேரா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. போனதுக்கப்புறம், "மீனா என்ன இப்படி பண்ணிட்டுருக்க? என்ட்ட சொல்லக்கூட இல்ல. நீ பாட்டுக்கு இங்க வந்துட்ட. இங்க இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? நானும் உன்ன இருக்க சொல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது, நீ எப்படி அப்படி சொன்னன்னு?" சொல்லிட்டு மீனாவ திட்டுறாங்க. உடனே கோமதி பார்த்தீங்க அப்படின்னா, "இப்ப எதுக்கு தேவையில்லாம அவள திட்டுற? அவ இங்க இருக்கக்கூடாதா? அவ இன்னைக்கு இங்கே தான் இருப்பா. நீயும் இங்கேயே இரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே செந்தில் கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. கோச்சுக்கிட்டு மாடிக்கு போனா, அங்க பார்த்தீங்கன்னா, கதிர், சரவணன் அதுக்கப்புறம் பழனி எல்லாம் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போவாங்க. "வாங்க எல்லாம் நம்ம குவார்ட்டர்ஸ்க்கு போலான்னு" சொல்லிட்டு செந்தில் அவங்க எல்லாரையும் குவார்ட்டர்ஸ் கூட்டிட்டு போய், அங்க போய் சமைச்சு ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணி இருப்பாங்க. ஸோ இந்த மாரி எப்படி இருந்தாலும் மாசத்துல பாதி மாசம் பார்த்தீங்கன்னா, மீனா வந்து அங்க போயிருவா. அப்பலாம் நம்ம இங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி ஜாலியா இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.